ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் தீபக். ஸோ வெல்கம் டு மாஸ்புரஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆக போகிறோம். கொஞ்சம் ஷார்ட்டான ட்ராவல், பட் நல்ல ஒரு சூப்பரான ட்ராவலாக இருக்க போகுது. டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6:04 தான் ஆகுது. 6:35 இங்கேருந்து டிபார்ட் ஆகிற ட்ரெயின் ஒரு மெமு ட்ரெயின். நிற்கிறான் பார்த்தீங்களா, புதுச்சேரி மெமுவில் தான் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். புதுச்சேரி லோக்கல் ட்ரெயின் அப்படின்னே சொல்லலாம். பட் இது வந்து மெமு, மெயின் லைனில் போகிறனால அது மெமு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஜேர்னி. இன்றைக்கி வீக்கெண்ட் சாட்டர்டே ட்ராவல் பண்ணுறோம். கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி ஒன் டேயில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரெயினாக மோஸ்ட்லி இருக்கும். அது ஏன் மோஸ்ட்லி அப்படின்றதையும் நான் போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சூப்பரான ஒரு சன்ரைஸோட நம்ம வண்டி நின்றுட்டுருக்கு. நம்ம வண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோச் தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜன் சதாப்தி வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆச்சு மீன்ஸ் அந்த கோச்சஸ் இல்லாமல் ஓடிச்சில. அந்த டைமில், அதாவது அந்த கோயம்புத்தூர் ஜன் சதாப்தி, அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஜன் சதாப்தி கோச்சஸாக இது கொடுத்தாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் புதிய கோச்சஸாக இருந்தது. அதாவது இப்போ நம்ம லோக்கல் ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கோச்சஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மகா கும்பமேளா போயிட்டு வந்ததில் அந்த மாதிரி கோச்சஸ் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கோச் தான் இருக்குது. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட் தான் நம்மளை கூப்பிட்டு போகுது. ஏன் கம்பார்ட்மெண்ட் அப்படின்ட்டுனா இது லோக்கோ கிடையாது. நம்ம நார்மலாக லோக்கல் ட்ரெயின்ஸ் தான் இருக்குல்ல, ஃபுல்லாக அட்டாச்சாக அந்த மாதிரி தான் இருக்குது. இவன் தான் ஒரே டேரெக்ஷன் தான், எந்த ரிவர்சல் தான் கிடையாது. இதே டேரெக்ஷனில் ஃபுல்லாக பாண்டிச்சேரிக்கு சூப்பராக போக போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு சீட்டு போட்டோம். தான் நம்ம போகிற கோச். போர்டில் எதுவும் நேம்லாம் போடலாங்க, வெறும் போர்டு மட்டும்தான் இருக்குது. உள்ளே போவோமா? கேப் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்து வைங்க. இங்கே தான் சீட்டு போட்டிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இன்னும் 5 மினிட்ஸ் நம்ம வந்து டிபார்ட் ஆக போகிறோம். எக்மோர்லேருந்து கிளம்பி புதுச்சேரி நோக்கி நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. போயிட்டே பேசுவோம். ஃபைவ் மினிட்ஸ் டிலேவாக மாம்பழம் ரைஸ் பண்ணியிருக்கோம். செம்ம கூட்டம் ஏறுது. மாம்பழத்தில் எதிர்பார்த்த மாதிரியே கூட்டம் ஏறுது. வீக்கெண்டாக இருந்தாலும் இந்த விழுப்புரம் வரைக்கும் இந்த கூட்டம் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீக்கெண்டில் நிறைய பேர் பாண்டிச்சேரிக்கும் போவாங்க. அந்த கூட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
உள்ளே வரும்போது எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, இப்போ ஸ்டேஷனே காலி ஆயிடுச்சு. சென்னையோட அடுத்த ஒரு முக்கியமான ஜங்ஷன் தாம்பரத்துக்கு சேம் 5 மினிட்ஸ் டிலேல ரீச் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெளியே தாம்பரம் சானிட்டோரியம் வெளியே கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க, அதான் அந்த 5 மினிட்ஸ் ரீசன்.
டிலேவா செங்கல்பட்டு ரீச் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். சென்னை எக்மோர்லேருந்து புதுச்சேரி வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 45 rupees per person ஆகுது. நாங்கள் 2 பேர் போகிறோம், அதனால 90 rupees ஆகுது. அதே 20 நிமிஷம் டிலேவோட மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வரல, பட் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கேங் பாக் ஃபுல்லாக ஜாம் பேக்கடாக இருந்தது. இப்போ இருக்குது, பட் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
25 minutes டிலேவாக திண்டிவனம் ரீச் பண்ணியாச்சு. இது ஒரு மேஜரான ரீசன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் இறங்கிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. கேங் பார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரியே இருக்கு. ஃபுட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைக்காட்டி நெக்ஸ்ட்டு மெயினான ஜங்ஷன் விழுப்புரம் தான். அங்கே போய் ஃபுட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும். அங்கே கிடைக்கும், பட் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 9:50. ஃபைவ் மினிட்ஸ் டிலேவாக விழுப்புரம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தான் வந்து பாண்டிச்சேரி போயிடுவோம். கொஞ்சம் லேட்டு தான், பட் போகும்போது சீக்கிரம் போயிடுவான்னு நினைக்கிறேன். இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, ரெண்டு டிக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னால இவர் தான் இன்னொருத்தர் பேர் சபரி, நம்ம கூட தான் வந்துட்டுருக்காரு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராவல் ஆகிறோம் ரிட்டர்னு, அதுவும் இவர் வருவார். போவோமா?
டிலேவா சின்னபாபு சமுத்திரம் வந்திருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லேருந்து புதுச்சேரி வரைக்கும் சிங்கிள் லைன் ஒரே ட்ராக்ல தான் வந்து இருக்கும். டபுள் ட்ராக் அப்படின்னு இருக்குது. ஸ்டேஷன் வரும்போது உங்களுக்கு அந்த டபுள் ட்ராக் மாறிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக்ல போயிட்டே இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ஹால்ட் கவர் பண்ணுது. நடுவில் வந்து 46 இன்டர்மீடியட் ஸ்டேஷனையும் கவர் பண்ணுது. இந்த ட்ரிப்போட லாஸ்ட் ஹார்ட்டுங்க வில்லியனூர் தான் வந்து லாஸ்ட் ஹார்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தொடர்ந்து போவோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. டிலே தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னாச்சும் நம்ம புதுச்சேரியே போயிருக்கணும். எவ்வளோ டிலேல போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓவராலாக ஒரு 195 கிலோமீட்டர்ஸ், ஒரு 4 hour எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes டிலேவோடு நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 1 டேயில் புதுச்சேரியை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் உங்களால் ஃபுல்லாக புதுச்சேரியை வந்து பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஓரளவுக்கு பார்த்துட்டு போனோம் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ட்ரெயின். காலைல ஒரு 6:30 மணி வாக்கில் எடுத்து ஒரு 11 மணிக்கு வந்து இறங்கணும் அப்படின்னும் போது ஒரு சூப்பரான ட்ரெயின் தான். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே இதான் முடிவு அப்படின்னால இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. இந்த ட்ரெயினில் சார்ஜிங் பாயிண்ட்டே கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேனுக்கும் லைட்டுக்கு மட்டும்தான் சுவிட்ச் இருக்கும், சார்ஜிங் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. சேனலுக்கு யாராவது போஸ்ட் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாடா.